ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான இறை நம்பிக்கையாளரான சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த குழந்தைகளே, திருச்சி மலைமாவட்டத்தில் ஒரு பழமையான முதன்மையான பங்கு இந்த பழைய கோயில் வியாகுல மாதா பங்கு. இங்கே திருப்பலி நிறைவேற்றி இறைவார்த்தையை அறிவிப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு முதல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சிறுமிகள், இந்த சிறுவர்கள், இளைஞர்கள், இளம்பெண்கள் நிறைய வந்திருப்பது. நிறைய இடங்களிலே அப்படி நாம் பார்க்க முடியாது. அதுவும் விவிலியத்தின் மீது ஆர்வம் கொண்டவர்களாக காணப்படுகிறீர்கள். இந்த இரண்டாவது வாசகத்தை பார்ப்போம். யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து. இன்னைக்கு நீங்களாம் வந்திருக்கிறீங்கன்னா, ரொம்ப நேரம் தூங்காம இங்கே வந்திருக்கிறீர்கள் என்றால் ஆண்டவருடைய உதவி இல்லாமல் எதுவுமே வெற்றியாக முடியாது என்று நம்புவதால் தான். திருப்பாடல் 127 நம்ம வாசிக்கிறோம், நீ விடிய காலையில எழுந்திருச்சாலும் அது வேஸ்ட், ராத்திரி ரொம்ப நேரம் கழிச்சு தூங்க போனாலும் வேஸ்ட். ஆண்டவரின் நம்பிக்கை வைப்பவர்களுக்கு உறக்கத்திலும் நன்மை செய்கிறார். ஆண்டவரே வீட்டை கட்டினால் ஒழிய கட்டுவருடைய உழைப்பெல்லாம் வீணே. ஆண்டவரே நகரை காத்தால் ஒழிய காவலாளர்களுடைய உழைப்பெல்லாம் வீணே. ஆண்டவரின் நம்பிக்கை இருக்க வேண்டும். பிரியமான பிள்ளைகளே, பெரியோர்களே, நான் சிறு பிள்ளைகளுக்கெல்லாம் மீண்டும் மீண்டும் சொல்றது என்னன்னா, ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிப்பேன். காலையில ஜெபிப்பேன், மாலையில ஜெபிப்பேன். ஒவ்வொரு நாளும் நான் இறைவார்த்தை ஒரு பக்கமாவது வாசிப்பேன். இரண்டாவது, மூன்றாவது, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தவறாமல் திருப்பலியில் நான் பங்கெடுப்பேன். இது இல்லைன்னா இன்னும் கிறிஸ்தவர்கள் இன்னும் இந்த பங்கு இன்னும் பெரிய பங்கு இன்னும் நிறைய பேர் வந்திருக்கலாம் கூட. ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பேன், ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை வாசிப்பேன், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பக்தியோடு திருப்பலியில் பங்கெடுப்பேன். இந்த இரண்டாவது வாசகம் பாருங்கள். யாக்கோபு எழுதிய திருமுகம் 1ஆம் அதிகாரம் 17 - 18, 21 - 27 வரைக்கும் நம்ம வாசித்தோம். நல்ல கொடைகள் அனைத்தும் நிறைவான வரம் எல்லாம் ஒளியின் பிறப்பிடமான விண்ணக தந்தையிடமிருந்தே வருகின்றன. நல்ல கொடை எல்லாம் கடவுளிடமிருந்து. போய் கடையில் வாங்கலாம்னு நினைக்காதீங்க, நல்ல ஹோட்டலில் வாங்கலாம்னு நினைக்காதீங்க. திருச்சியில் பெரிய பெரிய ஹோட்டல்லாம் இருக்கு, நல்ல நல்ல துணி கடைலாம் இருக்கு. அதெல்லாம் நல்ல கொடை கிடையாது, தந்தையிடமிருந்தே வருகிறது. நல்ல கொடைகள் எல்லாம் உண்மையாகவே நம் வானக தந்தையிடமிருந்தே வருகிறது. இன்றைக்கு நமக்கு சொல்லப்படுகிற இன்னொரு செய்தி பாருங்கள். உங்கள் உள்ளத்தில் ஊற்றப்பட்ட வார்த்தையை பணியோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் சொன்னேன், ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும்னு சொன்னேன் இல்லையா? ஜெபம் என்றால் என்ன? ஆண்டவரோடு பேசு. இன்னொரு பக்கம் ஆண்டவர் பேசுவதை கேட்பது. இது செய்ய முடியாதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? மனசு இருந்தால் நிச்சயமா சொல்ல முடியாது. நம்ம அப்பா அம்மா கிட்ட, தாத்தா பாட்டி கிட்ட அதை வாங்கி கொடு, இதை வாங்கி கொடு, சிறு பிள்ளைகள்லாம் கேட்குறீங்க தானே? அதே போல ஆண்டவரே எனக்கு இதை கொடு என்று நாம் கேட்கும் போது ஆண்டவர் நிச்சயமாக கொடுப்பார். ஆண்டவரே சொன்னாரே, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். யாராவது அப்பம் கேட்டால் கல்லை கொடுப்பாரா? முட்டை கேட்டால் தேளை கொடுப்பாரா? தீயோராகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லது செய்வீர்களானால் உங்கள் வானக தந்தை எவ்வளவுதான் செய்ய மாட்டார். அதுவும் லூக்கா நற்செய்தியிலே வாசிக்கிறோம், நீங்கள் கேட்டால் தூய ஆவியை தருவார். எந்த கஷ்டம் இருந்தாலும் அது மகிழ்ச்சியாக மாறும். தூய ஆவியை தருவார். கேட்க வேண்டாம் ஆண்டவரிடம். முக்கியமாக அந்த ஜெபத்தை நாம் செய்ய வேண்டும்.
இன்னொரு பக்கம் ஆண்டவர் பேசுவதை கேட்க வேண்டும். ஆண்டவரிடம் நாம் கேட்பது மட்டுமல்ல, ஆண்டவர் பேசுவதை செவி கொடுத்து கேட்க வேண்டும். அதுதான் நம்முடைய பூசை முடிஞ்சு நான் சொல்லலாம்னு இருந்தேன். பைபிள் முழுசும் தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் என் குரல்ல இருக்குது. மனசு இருந்தா எல்லாரும் கேட்கலாம். படிக்க நேரம் இல்லை என்றாலும் நிச்சயமாக கேட்க முடியும். ஆண்டவர் பேசுவதை கேட்க வேண்டும். இன்றைக்கு பாருங்கள், எப்படி உங்கள் உள்ளத்தில் ஊன்றப்பட்ட வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுவே உங்களை மீட்க வல்லது. இறை வார்த்தையை படிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், கேட்க வேண்டும். நம்முடைய அன்பு தாய் அன்னை கன்னிமரியா அதைத்தான் செய்தார். எனக்கு மாதா மேல பக்தி இருக்கு, போன வருஷம் கொண்டாடணும், நிறைய பிஷப்பு வர வச்சு ஆடம்பரமா திருவிழாலாம் கொண்டாடணும். அப்படி கொண்டாடி ஒவ்வொரு வீட்லையும் ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தை முழங்கவில்லை என்றால் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாம் வேஸ்ட் தான். மற்ற சபையெல்லாம் என்ன சொல்றாங்க, இந்த கிறிஸ்தவங்களுக்கு தேர் தூக்க தெரியும், பத்தி வாங்கி வைக்க தெரியும், இறை வார்த்தை தெரியாதுன்னு பரிகாசம் பண்றாங்க. தயவு செய்து இறை வார்த்தை தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும். அடுத்தது இன்னைக்கு யாக்கோபு சொல்ற, கேட்டா மட்டும் போதாது. நான் சொல்வேன் மீண்டும் மீண்டும், இறை வார்த்தையை கேட்பது கருவுறுவது மாதிரி. ஜெபிக்கும் போது நாம் கருவுறுகிறோம், இதயத்திலே கருவுறுகிறோம், கருப்பையில் அல்ல. ஒவ்வொரு முறை பைபிள் படிக்கும் போது பைபிள் எல்லாம் எடுத்துட்டு வந்து ரொம்ப சந்தோஷம். படிப்பது கருவுறுவது. கருவுற்றால் போதுமா? போதாது. பெற்றெடுக்க வேண்டும் குழந்தை. பெற்றெடுப்பது எது? கேட்க வார்த்தையை கடைபிடிப்பது. எத்தனையோ பேர் ஜெபிக்கிறார்கள், கேட்கிறார்கள், வாழ்வது வித்தியாசமாக இருக்கிறது. பெற்றெடுக்க மாட்டேன் என்கிறார்கள். பிறர் அன்பு செயல்கள் பாருங்கள். இன்றைக்கு யாக்கோபு சொல்லுகிறார், கேட்கிறவர்களாக மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம், அதன்படி நடக்கிறவர்களாகவும் இருங்கள். ஆண்டவரை நாம் எல்லாரும் கருவுற வேண்டாம். ஆண்களும் பெண்களும் கருவுற வேண்டும், வயதானவர்களும் இளையோரும் கருவுற வேண்டும். அன்பு செயல்களால் நல்ல வாழ்க்கையால் வாழ்வு மாற வேண்டும். ஒரு அம்மா என்ன சொன்னாங்க, திருப்பி திருப்பி போற இடத்தெல்லாம் நான் சொல்றேன், பிஷப் 3 வருஷமா நீங்கள் வாசித்து பதிவு பண்ணிய இந்த பைபிளை கேட்டு கேட்டு, உங்களுடைய பிரசங்கத்தெல்லாம் கேட்டு கேட்டு என் மனசே மாறி போச்சு, கோபமே வரல, எல்லாரையும் மன்னிச்சிட்டேன், தாராளமாக இருக்கிறேன். ஆண்டோடைய வார்த்தை இதை செய்தது. வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க வேண்டும் என்ற ஆவல் அவர்களுக்கு பாருங்கள். இன்றைய வாசிக்கப்பட்ட அந்த பகுதியில் மீண்டும் பார்ப்போம். கடைசியா வார்த்தையை கேட்டா, ஜெபிச்சா நம்முடைய வாழ்வு எப்படி இருக்குமா? இந்த அம்மா சொன்னது போல நம்முடைய மனசு மென்மையாக விடுமா, கனிவாக விடுமா, இரக்கம் பொங்கி எழுமா. பாருங்கள், தந்தையாம் கடவுளின் பார்வையில் தூய்மையானது மாசற்றதுமானதுமான சமய வாழ்வு எதுவெனில் துன்புறும் அனாதைகளையும் கைம்பெண்களையும் கவனிப்பதா, உலகத்தால் கரைபடாதபடி காத்துக்கொள்வது. தூய்மையா இருக்கணும். இன்னொரு பக்கம் துன்புறுகின்ற எல்லாருக்கும் உதவி செய்யும். அனாதைகள், விதவைகள், சில பேர் நம்ம வீட்டிலே இருக்கிறாங்க, துன்புறுகிறவர்கள், நோயுற்றவர்கள், பொருளாதார நெருக்கடியால் கஷ்டப்படுகிறவர்கள், உடன்பிறப்புகள், இவர்கள் மீது இரக்கம் பொங்கி எழும். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டால் அதன்படி நடக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் இருப்பார். இதுதான் நம்முடைய வழிபாட்டின் நோக்கம். பிரியமானவர்களே, யூ கிவ் இட் எ ட்ரை. முயற்சி செய்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை வாசிப்பேன், கேட்பேன் என்று முயற்சி செய்து பாருங்கள். உங்கள் வாழ்விலே மகிழ்ச்சி பெருகும், நிம்மதி பெருகும். அதற்காகத்தான் இங்கே வந்திருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு முக்கியமான செய்தி. ஒரு 5 வாரத்துக்கு பிறகு மீண்டும் இந்த ஆண்டிலே ஞாயிற்றுக்கிழமையிலே மார்க்கு நற்செய்தியிலிருந்து வாசிப்போம்.
மார்க் நற்செய்தி சின்னதா இருக்கிறதுனால ஒரு 5 வாரம் யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரத்திலிருந்து கடந்த 5 ஞாயிற்றுக்கிழமை வாசித்தோம். இப்போ திருப்பி இன்னையிலிருந்து கிறிஸ்து ராஜா திருநா வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக மார்க் நற்செய்தியில் தான் வாசிப்போம். அடுத்த ஆண்டு லூக்கா நற்செய்தி, அதுக்கு அடுத்த ஆண்டு மீண்டும் மத்தேயு நற்செய்தி, இப்படி தான் ஞாயிற்றுக்கிழமை வாசகங்கள் அமையும். இன்னைக்கு ஆண்டவர் உண்மையான தூய்மை எது, உண்மையான சுத்தம் எது என்பதை பற்றி நமக்கு எடுத்துச் சொல்கிறார். அதற்கேற்பத்தான் முதல் வாசகமும் அமையும். முதல் வாசகத்தில் இஸ்ராயேல் மக்களை செங்கடலை கடந்து செங்கடலை கட்டாந்தரை ஆக்கி விடுதலை கொடுத்து மோசே தலைமையில் அழைத்து வந்த இறைவன் அவர்களுக்கு சொல்லுகிறார், இந்த வல்ல செயல்களை எல்லாம் பார்த்திருக்கிறேன், உங்களோடு உடன்படிக்கை செய்து கொள்கிறேன். நீங்க என்ன செய்யணும்? நான் உங்கள் வாழ்வில் செய்ததையெல்லாம் பார்த்து என்னுடைய கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும். நம்ம எல்லாம் சின்ன பிள்ளைகளே படிச்சிருக்கோம். எல்லாவற்றுக்கும் மேலாக சர்வேசனை நேசிப்பது, தன்னைத்தான் நேசிப்பது போல பிறரையும் நேசிப்பது. 10 கட்டளைகளில் சுருக்கமாக 10 கட்டளைகள் தெரியும். இதுதான் ரொம்ப முக்கியம், மிக முக்கியமான கட்டளை. ஒரு பக்கம் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுப்பது, ஏனென்றால் அவர் நம் மீது அக்கறை கொண்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் பெற்றோருக்கு யாருக்குமே கெட்டது செய்யாமல் இருப்பது. கெட்டது செய்யாமல் இருப்பது மட்டும் போதாது, நல்லது ஒவ்வொரு நாளும் செய்வது. ஆண்டவர் சொல்லி, இந்த உங்களுடைய கட்டளைகளை பார்க்கும் போது மற்றவர்களெல்லாம் உங்களை புகழ்வார்கள், எதுவும் அதிகமாக சேர்க்காதீங்க. ஆனால் அவங்க என்ன தெரியுமா செஞ்சாங்க? 248 எலும்பு இருக்குதான், உறுப்புகள் இருக்கா நம்ம உடம்புல. அதனால 248 காரியத்தை நீ செய், இதை செய், அதை செய்ய கொஞ்சம் சேர்த்தாங்க. வருஷத்துல 365 நாள் இருக்கான், 365 நாளுக்கும் இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது அப்படின்னு சேர்த்தாங்க. இந்த 10 கட்டளையோட சேர்ந்து குறைந்தது 613, 248 உறுப்புகள், 365 நாட்கள் என்று 613 கட்டளை எல்லாம் வச்சிருந்தாங்க. எவ்வளவு கட்டளை இருந்தாலும் நீ மனிதன் கடவுளை அன்பு செய்யாமல் இருந்தால், அடுத்தவர்களை அன்பு செய்யாமல் இருந்தால், மனசு மாறவில்லை என்றால் என்ன பிரயோசனம்? சில சமயத்தில் நம்ம கூட முக்கியமானதை விட்டுவிட்டு முக்கியம் இல்லாததை ரொம்ப பெருசா கொண்டாடுவோம். நான் சில ஊர்ல பார்த்துருக்கேன். அவன் தேர் தூக்கும் போது அப்படியே இந்த பக்கம் தான் போகணும், இப்படிதான் பிடிக்கணும், இந்த ஆள் தான் மகளை தொடரணும், ஐயோ இப்படி தவறா போயிட்டாங்க, இந்த வழியா போயிட்டாங்க, இந்த வழியா போயிட்டாங்க. இதெல்லாம் முக்கியமா? அன்பு தான் முக்கியம். சிறு சிறு காரியங்கள், இந்த இடத்துல கோணலா வச்சுட்டாங்க, எப்படி சரியா வைக்கல, சடங்குகள், சம்பிரதாயம். யூதர்கள் கை கழுவுவது வழக்கம். எதுக்காக? அழுக்கு போறதுக்காக மட்டும் இல்லை, சம்பிரதாயத்துக்காக கை கழுவுவது. சீடர்கள் தூய்மையா இருந்திருக்கலாம், இருந்தாலும் அந்த சடங்கை செய்யல, அந்த சம்பிரதாயத்தை செய்யல. இதான் முக்கியம். ஆண்டவர் சொன்னார், உண்மையான அழுக்கு எங்க இருக்கும்? மனசுல இருக்கு. அன்பார்ந்த பிள்ளைகளே, இன்னைக்கு எல்லா அழுக்கும் இந்த தொலைக்காட்சி மொபைலால சேர்ந்து நிறைய பேர். இங்க ஒரு பெரிய லிஸ்டே போட்டிருக்கு, 14 பாவங்கள். பாருங்க, நற்செய்தியில் பாருங்க, இது எல்லாம் எப்படி வருது அப்படின்னு சொல்லி எல்லாம் கெட்டது எல்லாம் இப்படித்தான் வருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், உண்மையாகவே நாம் எல்லாரும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். எது நம்மை தீட்டுப்படுத்தும்? பரத்தமை, களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, தீச்சை, வஞ்சகம், காமவெறி, பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதிகேடு எல்லாம் மனசுகள் எல்லாம் வெளியே வந்திருப்பார். இவற்றையெல்லாம் நீக்க வேண்டும். இதை விட்டுட்டு அப்படி இதுதான் அழகு என்று நினைத்து கொள்ளுது. வீட்டில் பாருங்க, கண்ணாடி ஜன்னல் இருக்கு, எப்படி சுத்தமா வச்சிருக்கிறோம். அழுக்கா இருக்கக்கூடாது. ரொம்ப சூப்பரா ட்ரெஸ் பண்ணி வந்திருக்கிறோம் கோயிலுக்கு, ரொம்ப அழகா இருக்கு. பவுடரு, கண்ணு மை, லிப்ஸ்டிக், சில பேர் இப்படியெல்லாம்
போட்டு அழகு இருக்கும்னு நினைக்கிறாங்க. உண்மையான அழகு, நான் சிறு பிள்ளைகளுக்கு சொல்வேன், உண்மையான அழகு என்ன தெரியுமா? லேர்ன் சம்திங் நியூ எவ்ரி டே. ஒவ்வொரு நாளும் புதிதாய் கற்றுக்கொண்டால் அழகு. டூ சம் குட் டு சம்படி எவ்ரி டே. ஒவ்வொரு நாளும் நல்லது செய்தால் அழகு. யாருக்கு நான் நல்லது செய்தேன் என்று ஒவ்வொரு நாளும் தூக்க போகும் கேட்டு பார்க்க வேண்டும். நான் என்ன புதிதாக கற்றுக்கொண்டேன் என்று கேட்க வேண்டும். இல்லைன்னா மற்ற அழகெல்லாம் குப்பை. ஆண்டவர் சொல்றார், சம்பிரதாயம், சடங்கு, தூய்மை என்று வெளிப்புறத்தை மட்டும் நீங்கள் தூய்மையாக வைத்திருக்கிறார்கள். எல்லாம் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையாக மாறி விடுவீர்கள். பழமொழி சொல்றாங்க, ஒய்யார கொண்டையில தாழம்பூவான், உள்ள இருக்குமா ஈரும் வேணும். அப்படிதான் கதை. எது அழகு? உன்னுடைய உடையா? நீ பயன்படுத்துகின்ற வாகனமா? அதுவா ஆண்டவர் உன் மதிப்பை உயர்த்துகிறது? நான் எல்லோரோடும் அன்பாய் இருக்கிறேன், ஒற்றுமையாய் இருக்கிறேன், மன்னிக்கிறேன், நல்லதை நினைக்கிறேன், நல்லதை பேசுகிறேன். இதுதான் உண்மையான. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறோம், ஆண்டவருடைய திரு உடலை உட்கொள்கிறோம். இங்கே நடப்பது நம் வாழ்வாகட்டும். நம் அன்பு தாய் அன்னை கன்னிமரியா வார்த்தையை கேட்டார், அதன்படி வாழ்ந்தார். அவரை பின்பற்றுவோம். ஆமென்.